இந்தியாவை பொறுத்தவரையும் ஸ்போர்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா, நமக்கு முதல்ல ஞாபகம் வர விஷயம் கிரிக்கெட் தாங்க. இந்தியன் நேஷனல் கேமான ஹாக்கிய ஒப்பிடுறப்ப, கிரிக்கெட்டுக்கு தான் இந்திய மக்களான நம்ம முதல் பிரையாரிட்டி குடுக்குறோம். கிரிக்கெட்ட இவ்ளோ கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? கிரிக்கெட்டோட ஹிஸ்டரி என்ன? அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிராவல், விளாக், ஹிஸ்டரி இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரையும் கிரிக்கெட் தவிர்க்க முடியாத ஒன்று. இதுக்கு கிட்டத்தட்ட 400 வருட வரலாறு இருக்குங்க. அதாவது 1600களில் 1650க்கு அப்புறம் கிரிக்கெட்டை இங்கிலாந்து ஒரு குளிர் பிரதேசம், ஓகேவா? ஆடு மேய்க்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க பொழுதுபோக்கிற்காக ஒரு குச்சியையும் கல்லையும் கொண்டு அப்போதைக்கு பொழுதுபோக்கிற்காக விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. அது காலப்போக்கில் அதுக்கப்புறம் அந்த குச்சி பேட்டாவும் அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, கல் கொஞ்ச நாளில் மரப்பந்தாலும் அதுக்கப்புறம் காலப்போக்கில் இப்போ தோல், அதாவது தோலால் லெதரால் இப்போ தைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி அங்கேருந்து கொண்டு வரப்பட்டது படிப்படியாக, ஓகேவா? ஒரு காலத்தில் வெள்ளையர்கள் மட்டுமே விளையாடுற இந்த கிரிக்கெட் அதுக்கப்புறம் கருப்பின மக்களுக்கும் எப்படி போச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை படிப்படியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தில் இருக்கிற ஆடு மேய்ப்பவர்கள் தான் இந்த கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 1600களில் 1650லேருந்து 750க்குள்ளே இந்த நூற்றாண்டில் கண்டுபிடிச்சப்ப கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சப்ப 2 டைம் பேட்டை வச்சு பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலை 2 டைம் அடிக்கலாமா. 2 டைம் அடிக்கிறப்ப ஃபஸ்ட் டைம் அடிக்கிறோம், 2வது டைம் அந்த பால் கீழே போய் விழுறதுக்குள்ளே இன்னொரு டைம் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காம். ஃபஸ்ட்டு அப்படி அடிச்சிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் ஒரு முறை தான் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, படிப்படியாக வெளியலாம் இப்போலாம் டெக்னாலஜி இருக்குது. இது இப்போ இருக்கிற டெக்னாலஜினால ஒரு விஷயத்த உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் அப்போலாம் அப்படி கிடையாது இல்லையா? 1744ல் தான் கிரிக்கெட்டுக்கான ப்ராப்பரான ரூல்ஸை கொண்டு வராங்க. அது என்னென்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் கிரவுண்டோட பிட்ச் 20 மீட்டர் தான் இருக்கணுமா, 20 மீட்டர் நீளமும். அதுக்கப்புறம் அதில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டம்போட ஹைட் 22 இன்ச்சும், பைல்ஸ் 6 இன்ச் அகலமும் உடையதாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஷேப் பேட்டே கிடையாது. அதுக்கு 1774க்கு அப்புறம் தான் பேட்டுக்கு ப்ராப்பரான ஷேப் கொண்டு வந்தாங்க. கிரிக்கெட் பால் லெதரால் ஆன பாலையே அப்போ தான் புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்க. அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் அதோட எடை பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 ஹெர்ட்ஸ் தான் பந்தோட எடை இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேப்டனை மைதானத்தில் தான் செலக்ட் பண்ணுவாங்களாம். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. 1900க்கு அப்புறம் தான் பவுண்ட்ரிஸையும் வரைய ஆரம்பிக்கிறாங்க. அது வரையும் ஸ்கோரை ஓடி தான் எடுக்கணும். அது எவ்வளோ ரன்னாக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்தவரையும் 1791ல் தான் கொல்கத்தாவில் இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிரிக்கெட் கிளப்பு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அங்கங்கே நிறைய டீம் உருவாக ஆரம்பிச்சுது. இந்த டீம்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக இப்போ முஸ்லீம்னா ஒரு டீமு, ஹிந்துனா ஒரு டீமு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு டீமு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தாங்க. பிரிஞ்சு இருந்ததுனால காந்தியே ஒரு டைமில் பார்த்துட்டு இதை ரொம்ப கண்டிச்சார். கண்டிச்சதுக்கப்புறம் டீம்லாம் பொதுவான டீமாக உருவாக ஆரம்பிச்சுது. இப்படி தான் கிரிக்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக உலக நாடுகளில் வளர ஆரம்பிச்சுது. 1744ல் கொண்டு வந்த முக்கியமான ரூல்ஸில் இதுவும் ஒன்றுங்க. அதாவது அம்பையர்ஸ் 2 அம்பையர்ஸை ஒரு மேட்ச்சில் ஏற்படும் சர்ச்சைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக, அதாவது நடுவர் தீர்ப்பே இறுதியானது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸையும் அப்போ தான் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1760ல் தான் பந்தை இந்த முறையில் தான் எறியணும், அதாவது பவுலிங் இப்படி தான் போடணும் அப்படிங்கிற ரூல்ஸை 1760ல் கொண்டு வராங்க. அதே போல் 1774ல் LBW மூலயமா ஆட்டம் இழுக்கிற முறையையும் அப்போ தான் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 1900க்கு அப்புறம் தான் வைடு அகலப்பந்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அகலப்பந்துக்கு ஒரு ரன் கொடுக்குற முறையை அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் பேட், க்ளவுஸ், ஹெல்மெட் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட், ஸ்டெம்ப் இது எல்லாமே மரத்தால் ஆனதாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பால் தோலால் ஆனதாக இருக்கணும். இன்னைய வரையுமே சரி, பேட் அண்டு ஸ்டெம்பை கையால் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான தனி ஃபேக்ட்ரியோ எதுவுமே கிடையாது.
இந்த ரூல் எல்லாம் ப்ராப்பராக கொண்டு வந்ததுக்கு அப்புறம் புதுசாக, அதாவது பிரிட்டிஷ்காரவங்கள வெள்ளையர்களை எதிர்த்து புதுசாக ஒரு டீம் வந்து உருவாகுது. அவங்க தான் வந்து வெஸ்ட் இண்டீஸ். இப்போ வந்து கிட்டத்தட்ட 1950க்கு அப்புறம் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து வெள்ளையர்களை எதிர்த்து ஃபஸ்ட்டு கப்பை வந்து ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து படிப்படியாக கிரிக்கெட் வளர்ந்து இப்போதைக்கு இந்த லெவலில் வந்து நிற்கிது. அந்த டீம் இருக்குது பார்த்தீங்களா, வெஸ்ட் இண்டீஸ் டீமு. இப்போ ஐபிஎல் எப்படி வெளிநாட்டிலேருந்து ஆள் எடுத்து விளையாடுறோம், அதே போல் பல நாடுகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஆட்கள் மூலயமா ஒரு டீம் உருவாகி அவங்கள வந்து அந்த டீமை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரையும் நிறைய பிளேயர்களோட வாழ்க்கை வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்னால மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பலாயிரம் கோடி ரூபா பணம் புரள்ற ஒரு இடமாக வந்து இந்த கிரிக்கெட் வந்து இருக்குது. ஓகேவா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போன்ற இன்ஃபர்மேஷனான வீடியோ ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பிளாகும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்தியாவோட பெரிய பெரிய பிளேயர்கள்லாம் இருக்காங்க. காட் ஆஃப் கிரிக்கெட்னு அழைக்கப்படுற ரிட்டையர்டான சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், இப்போ ஐபிஎல் ஆடிக்கிட்டு இருக்கிற எம்எஸ் தோனியாக இருக்கட்டும், விராட் கோலி போன்ற சிறந்த பிளேயர்களும் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களையும் பேர் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டே போனால் ரொம்ப டைம் ஆகிடும். வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த கிரிக்கெட் மூலயமா அவங்களுடைய லைஃபே வந்து வேறு லெவலுக்கு போயிருக்குன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். நம்ம ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்காக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசி வரையும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசியில் அதை கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது டாபிக்ஸ் இந்த மாதிரி பேசணுன்னா சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன். சரியா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.